ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். தை மாத பொது பலன்களை இப்ப பார்க்க போறோம். தை மாதம்னா என்ன அப்படின்னா, மகர ராசிக்கு, அதாவது சனி பகவானோட மகர ராசிக்கு சரராசிக்கு சூரியன் வர்றதுதான் தை மாதம். இந்த மாதம் முழுதும் 30 நாள் மகர ராசியில தான் இருப்பாரு. கூடவே செவ்வாய் உச்ச நிலையில இருப்பாரு. 29 நாள் உச்ச நிலையில இருப்பாரு. சூரியனோட சேர்ந்து உச்ச நிலையில இருப்பாரு. இன்னொன்னு சுக்கரனோட சேர்ந்து பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோகத்துல செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி புதனும் மகரத்துல இருப்பாங்க. 4 கிரகங்கள் மகரத்துல இருக்கிறது மகர ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. மீனத்துல சனி பகவான் இருப்பாரு. குரு மிதுனத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பாரு. இதுதான் கிரக நிலைகள். இதை வச்சு நம்ம தை மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட பிறந்த நாள், நேரம், பிறந்த இடம், இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் தசாபுக்தி அடிப்படையில உங்க ஜனனகால ஜாதகத்துல அதை வச்சு நம்ம துல்லியமா கணிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி சுக்கிரன் முதல் 20 நாள் மகரத்துல உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ஒரு 10 நாள் இருப்பாரு. சுக்கிரனோட ராசி துலாம் ராசினால நல்ல இப்ப குரு பார்வையில இருக்கிறாரு. அப்புறம் சுக்கிரன் உங்க ராசிநாதனும் குரு பார்வையில போயிடுவாரு. அப்புறம் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது உங்க ராசியை குரு பார்க்கறதுனால உங்களோட அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. இளைய சகோதர வழியில அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். வெற்றி 3ஆம் இடம் வெற்றி விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். எழுத்து, கவிதை, கட்டுரை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை அந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளா இதுல வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா இது சம்பந்தமான வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருப்பாங்க. செவ்வாய் சூரியன் இருப்பாங்க. 2 சுபர்கள் இருக்கும்போது சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு வாகன யோகம் உண்டாகும். ரொம்ப நாளா வீடு வாங்கலாம்னு நினைச்சிருக்கோம், நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை, எப்பத்தான் வாங்குவோன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்கலாம் வீடு வாகனம் கண்டிப்பா அமையக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. வாகனம் அதே மாதிரிதான், வீடு வாகனம் சேர்க்கைலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. ஏற்கனவே 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் சொல்லுவோம். 5ஆம் இடத்துல ராகு பகவான் கொடுத்து வந்த தடைகள்லாம் நிவர்த்தியா குரு பார்வை இருக்கிறதுனால நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் இருக்குது. இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான முறையில பண்ண நல்லா இருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் உண்டாகுங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். ரொம்ப நாளா குழந்தை இல்லை, போகாத மருத்துவம், பார்க்காத மருத்துவம் இல்லை அப்படின்ற அமைப்புகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள். உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா 2-3 சுபர்கள் தொடர்பு கொள்றாங்க. ராகு இருந்து டிஸ்டர்ப் பண்ணத அந்த சுக்கிர இணைவு குரு பார்வையினால அந்த புத்திர பாக்கியஸ்தானம் உங்களுக்கு வலுப்பெறும். இந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியம் கண்டிப்பா உருவாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், தடைகள் இருக்கும். அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும். அதே மாதிரி உங்க 7ஆம் இடம் நல்லாவே இருக்குது. 7ஆம் அதிபதி உச்சமாகிறாரு செவ்வாய் பிருகுமங்கல யோகத்தோட. அதனால 7ஆம் இடம் கணவன் மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வரன் அமையவே இல்லை, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியங்கள்லாம் கண்டிப்பா
கண்டிப்பா கிடைக்கக்கூடிய சூழல்கள். ஏன்னா 7ஆம் ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உச்சமாகி பிருகுமங்கல யோகத்துல சுக்கிரனோட சேரதுனால 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகள் போன மாசம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தது நண்பர்களுக்கிடையே அப்படின்னா, இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி சுமூகமான ஒரு நல்ல நிலைகள் நண்பர்களுக்கிடையே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா உண்டு. தந்தையோட சொத்து ரொம்ப நாளா வந்து நமக்கு வரணும், பெண்டிங்ல இருக்கு, கோர்ட்டு கேஸு ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னா, அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் நீங்கி அந்த உங்க தந்தையோட சொத்து உங்க கைக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி அஹ், 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடத்தை 20 நாள் வந்து சுக்கிரன் பார்ப்பாரு. 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். தொழில்கள்லாம் வந்து நல்லா போகக்கூடிய, அதாவது அமோகமா ஒரு வளர்ச்சிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. செவ்வாயும் பார்க்கிறாரு தான், இருந்தாலும் பிருகுமங்கல யோகத்தோட இருக்கிற செவ்வாய் பார்க்கறதுனால அந்த அளவுக்கு பெருசா பாதிப்புகள் இருக்காது. தொழில்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல புதிதாக தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.